ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 1800வது பகுதி. மற்றும் ஒரு மைல் கல்லை எட்டியிருக்கிறோம். 100 பாசுரங்கள் ஒரு மைல் கல் என்று எடுத்துக்கொண்டால் 1800வது பகுதி இது. இதற்கு காரணம் உங்களுடைய அன்பான ஒத்துழைப்பும் உங்களுடைய அன்பான எதிர்பார்ப்பும் இறைவன் அருளும் தான் காரணம் என்று சொல்ல வேண்டும். எனவே உங்களுக்கெல்லாம் எனது மனமார்ந்த நன்றிகளை இந்த தருணத்திலே சொல்லிக்கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். திருமங்கை ஆழ்வார் அருளிய பெரிய திருமொழி 9ஆம் பத்தினை அனுபவித்து வருகிறோம். அதிலே 8ஆம் திருமொழியின் 6வது பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க வேண்டும். 8ஆம் திருமொழியும் 9ஆம் திருமொழியும் திருமாலிருஞ்சோலை எம்பெருமானையும் திருமாலிருஞ்சோலை மலையையும் மங்களாசாசனம் செய்யக்கூடிய திருமொழிகள் என்று ஏற்கனவே பார்த்தோம். அதிலே இன்றைக்கு 8ஆம் திருமொழியின் 6வது பாசுரம். முன்னர் போதனையின் செய்தியை சொல்லி தொடங்கியதை மனதிலே கொண்டு, அதாவது 5வது பாசுரத்திலே போதனையை அளித்த செய்தியை சொன்னார் அல்லவா. அந்த முலை கொடுக்க வந்த அந்த போதனை, தாய் போல வந்த பேய் அவளுடைய முலையிலே வாய் வைத்து அவள் உயிரையும் சேர்த்து உறிஞ்சிய கதையை சொன்னார். அந்த சொல்லி தொடங்கியதை மனதிலே கொண்டு கண்ணனுடைய பல வீரச் செயல்களையும் வரிசைப்படுத்தி இந்த பாடலிலே திருமங்கை ஆழ்வார் அருளுகிறார். விடம் கலந்து அமர்ந்த அரவணை துயின்று விளங்கனிக்கு இளங்கன்று விசிறி குடம் கலந்து ஆடி குறவை முன் கூத்த எம் அடிகள்தம் கோயில். விடம் கலந்து அமர்ந்த அரவணை துயின்று, பார்க்கடலிலே அரவணையிலே திருஅனந்தாழ்வான் மேலே துயின்ற அவன் எம்பெருமான் அவன் என்னெல்லாம் செய்தான்? விளங்கனிக்கு இளங்கன்று விசிறி, விளங்கனியாக வந்த ஒரு அசுரனை அழிப்பதற்காக ஒரு இளங்கன்று மற்றும் ஒரு அசுரன் அந்த இளங்கன்றினை எடுத்து விசிறி அழித்தான். ஒரே கல்லில் 2 மாங்காய் அடித்தான். விடங்கலந்து அமர்ந்த அரவினை துயின்று. திருஅனந்தாழ்வான் 1000 தலையுடையவன், 1000 படங்களை உடையவன். அந்த அனைத்துமே விஷம்தானே, அதனாலே விஷம் கலந்து அமர்ந்த அரவணை என்று அவனை குறிப்பிட்டார். அதே போல விளங்கனி கிழங்கன்று விசிறி. அடுத்து என்ன செய்தான்? குடம் கலந்து ஆடி, குடத்தை தலையிலே வைத்து ஆடி, குடம் கலந்து ஆடி குறவை முன் குறவை கூத்தாடினான் எம்பெருமான். கிருஷ்ணாவதார காலத்திலே ஆய்ச்சியருடன் சேர்ந்து குறவை கூத்தாடினான். அப்படி கூத்தாடிய எம் அடிகள்தம் கோயில். தடங்கடல் முகந்து விசும்பிடை பிளிர தடவரை களிறு என்று முனிந்து. தடங்கடல் முகந்து விசும்பிடை பிளிர தடவரை களிறு என்று முனிந்து மடங்கள் நின்றதிரும் ஆலிரும் சோலை வணங்குதும் வா மடநெஞ்சே. தடங்கடல், அந்த பெரிய கடல் இருக்கின்றதல்லவா, அந்த கடலை உள்ளே புகுந்து அந்த தண்ணீரை எல்லாம் உறிஞ்சி, மேகங்கள் உறிஞ்சி மேலே சென்று அந்த மேகக்கூட்டங்கள், தண்ணீர் நிறைந்த மேகக்கூட்டங்கள் அதிர, அதை கண்ட ஒரு சிங்கம், மடங்கள் ஒரு சிங்கம் என்ன நினைத்ததாம்? தடவரை களிறு, மேலே அந்த அந்த மேகங்களின் சப்தம் பெரிய யானை களிறு பிளிறுகிறது என்று எண்ணியதாம். அப்படிப்பட்ட பெரிய அதிரல், அப்படிப்பட்ட மாலிருஞ்சோலை வணங்குதும்பா மடநெஞ்சே என்று சொல்லுகிறார் ஆழ்வார். விடங்கலந்தமர்ந்த அரவணை துயின்று விளங்கனி கிழங்கன்று விசிறி குடங்கலந்து ஆடி குறவை முன் கூத்தயம் அடிகள்தன் கோயில். தடங்கடல் முகந்து விசும்பிடை பிளிர தடவரை களிறு என முனிந்து மடங்கள் நின்று அதிரும் மாலிரும் சோலை வணங்குதும் வா மடநெஞ்சே. மடநெஞ்சே, விடம் கலந்து அமர்ந்த அரவணை துயின்று, பகைவர்கள் மேல் விஷத்தை கக்குவதாய், எம்பெருமானுக்கு ஏதேனும் தீங்கு செய்ய வந்து விட்டார்களோ என்று எண்ணி அவர்கள் மேல் விஷத்தை கக்கக்கூடிய
எம்பெருமானுக்கு ஏற்ற நற்பண்புகளை உடைய திரு அனந்தாழ்வான் ஆகிய படுக்கையிலே உறங்கி விடம் கலந்து அமர்ந்த அரவணை துயின்று. உறங்கியவன் பின் கண்ணனாய் அவதரித்தான் அல்லவா? திருவாய்ப்பாடியிலே கண்ணனாய் அவதரித்தான். அவன் என்ன செய்தான்? விளங்கனிக்கு இளங்கன்று விசிறி, விளம் பழத்திற்காக சிறிய கன்றினை மரத்தின் மீது வீசி எறிந்தான். அது ஒரு லீலை. குடம் கலந்து ஆடி, கையிலே குடங்களை கொண்டு குடக்கூத்தாடி, கையிலே 5-6 குடங்களை வைத்து கொண்டு மேலே போட்டு போட்டு பிடித்து ஆடக்கூடிய அந்த குடக்கூத்தாடி, குறவை முன் குறவை கூத்தில் ஈடுபட்ட கூத்தனாகிய எம் அடிகள்தம் கோயில், எம்பெருமானுடைய திருத்தலம், அவனுடைய கோயில் எதுவென்றால் தடங்கடல் முகந்து விசும்பிடை பிளிர, பெரிய கடல் நீரை முகந்து எழுந்த மேகங்கள் வானத்தை அடைந்து ஒலிக்க, தடவரை களிறு என்று முனிந்து மடங்கள் நின்றதிரும். அந்த ஒலியை கேட்ட சிங்கங்கள் மலைப்பகுதியில் உள்ள யானையின் பிழிற்றொலியாக கருதி தாம் முழங்குகின்ற மாலிருஞ்சோலை. அப்படிப்பட்ட மாலிருஞ்சோலை தான் அவனுடைய கண்ணன் எம்பெருமானுடைய திருத்தலம். அதனை வணங்குவோம் வா என்று கூறுவதாக அமைந்திருக்கிறது. இந்த பாசுரத்தினுடைய பொருள் பார்க்கலாமா? மடநெஞ்சே, பகைவர்கள் மேல் விசத்தை கக்குவதாய் எம்பெருமானுக்கேற்ற நற்பண்புகளை உடைய திருநந்தாழ்வான் ஆகிய படுக்கையிலே உறங்கி பின் கண்ணன் எம்பெருமானாய் அவதரித்து விளம்பழத்திற்காக சிறிய கன்றினை மரத்தின் மீது வீசியும், கையிலே குடங்களை கொண்டு குடக்கூத்தாடியும், குறவை கூத்திலே ஈடுபட்ட கூத்தனாகிய எம்பெருமானுடைய திருத்தலமாகிய கடல் நீரை முகந்தெழுந்த பெரிய மேகங்கள் வானத்தை அடைந்து ஒலிக்க, அந்த ஒலியை கேட்ட சிங்கங்கள் அந்த மலைப்பகுதியில் உள்ள யானையின் பிழிற்றொலியாக கருதி தாமும் முழங்குகின்ற மாலிருஞ்சோலையை வணங்குவோம், அதற்கு என்னுடன் வருவாயாக என்று அழைக்கிறார். திருப்பார்கடலிலே திரு அனந்தாழ்வான் மேல் திருக்கண் வளர்ந்தருளி அந்த இடத்தை விட்டு வடமதுரையிலே பிறந்தான் கண்ணன் எம்பெருமான். அவன் திருவாய்ப்பாடியிலே வளர்ந்தருளுகின்ற காலத்திலே கருக்கொண்ட கஞ்சனால் ஏவப்பட்ட அசுரர்களில் ஒருவன் விழாமரமாகவும் மற்றொருவன் கன்றுக்குட்டியுமாக இருந்து துன்பம் கொடுக்க தேடி இருந்த அளவிலே கண்ணனும் பலராமனும் எப்போதும் அந்த கன்றுகளை அழைத்து கொண்டு மேய்ப்பதற்காக செல்கின்ற வழக்கம் உண்டல்லவா? அப்பொழுது அந்த கன்றுகள் ஒன்றாக ஒரு அசுரன், அவர்கள் சென்ற இடத்திலே விழாமரமாக ஒரு அசுரன், கண்ணன் அந்த பக்கத்திலே வரும்போது விழாமரமாக நிற்கிற அசுரன் அவன் மேல் விழுந்து அவனை அழித்து விடுவது, இந்த கன்று அவனை நைசாக லாகவமாக அந்த மரத்திற்கு அருகிலே அழைத்து சென்று விடுவது என்பது திட்டம். அப்படி துன்பம் கொடுக்க தேடி இருந்த அளவிலே முல்லை கொண்டே முல்லை களையும் ரீதியிலே, முள்ளாலே முல்லை எடுக்கும் ரீதியிலே, ஒரு கல்லிலே 2 மாங்காய் அடைப்பது போல அந்த கன்றினை, அந்த அசுர கன்றினை எடுத்து அந்த விளவின் மீது எரிந்து 2ஐயும் ஒருங்கே முடித்தவனும், கைகளிலும் தோள்களிலும் தலையிலும் அடுக்கு குடங்களை வைத்து ஆடக்கூடிய குடக்கூத்தை ஆடியவனும், ஒவ்வொரு கண்ணபிரானாக பல திருவுருவம் கொண்டு பல கண்ணனாக உருவங்களை எடுத்து கோபியருடன் ஆடுவதாகிய ராசக்கிரீடை, ஒரு ஆய்ச்சி ஒரு கண்ணன், ஒரு ஆய்ச்சி ஒரு கண்ணன். எப்படி ஒரு கண்ணனுக்கு 2 பக்கம் 2 ஆட்சிகள், ஒரு ஆட்சிக்கு 2 பக்கமும் 2 கண்ணன் ஆக ஒரு பெரிய வளையமாக நின்று ஆடுகின்ற ராசக்கிரீடை என்கின்ற குறவை கூத்தை ஆடியவனுமான திவ்ய சேஷ்டித நிதியான தேவன் எம்பெருமான் கண்ணன் எம்பெருமான் அவன் எழுந்தருளியிருக்கும் இடமான திருமாலிருஞ்சோலையை வணங்குவோம் வா மடநெஞ்சே என்று சொல்லுகிறார் இந்த பாசுரத்திலே. இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரையினை பார்க்கலாம். விடம் கலர்ந்து அமர்ந்த அரவணை துயின்று விளங்கனி கிழங்கன்று விசிறி குடங்கலந்து ஆடி குறவை முன் கூத்த எம் அடிகள்தம் கோயில். மது கைடபர் தொடக்கமான உகவாதவர்கள் வேல், அந்த மது கைடபர்கள் அரக்கர்கள், அவர்கள் எம்பெருமானுக்கு ஏதேனும் தீமை செய்வார்களோ என்று அவர்கள் மேலும் விஷத்தை கக்கியவன் அனந்தாழ்வான்.
திரு அனந்தாழ்வான். அப்படிப்பட்ட திரு அனந்தாழ்வான் மேல் எம்பெருமான் எப்பொழுதும் விடாமல் தன்னை தழுவி இருக்கும்படியாக எம்பெருமான் திருமேனி படுப்பதற்கு ஏற்ற மென்மையை உடைய திரு அனந்தாழ்வான் அவன் மேலே கண் வளர்ந்தருளி அங்கிருந்தும் போய் கண்ணனாய் அவதரித்து விளாம்பழத்துக்காக ஒரு சிறு கன்றை எடுத்து வீசி கைகளிலே குடங்களை கொண்டு கூத்தாடி பெண்களுடைய குறவை கூத்திலே தன்னை கொண்டு வந்து சோர்த்து கொண்டு இப்படியாக உள்ளத்தை கொள்ளை கொள்ளும் செயல்கள் பலவற்றை செய்த எம்பெருமான் நிலையாக உகந்து அருளியிருக்கும் திருத்தலம் அது எது? தடங்கடல் முகந்து விசும்பிடை பிளர தடவரை களிறு என்று முனிந்து மடங்கள் நின்றதிரும் மாலிரும் சோலை வணங்குதும் வா மடநெஞ்சே. கடலிலே மணல் மட்டுமே எஞ்சி இருக்கும்படி நீர் முழுவதையும் மேகங்கள் முகந்து வானத்திலே ஏறி உள்ளே உள்ள நீரின் கனத்தாலே அங்கே நின்று முழங்க அந்த முழக்கத்தை கேட்டு சிங்கங்கள் அதனை அந்த மலையில் வாழும் யானைகளின் பிள்ளிரல் என்று தவறாக கருதி கொண்டு நாம் நிலையாக வாழும் பகுதியில் மற்றொன்றும் வாழ்வதா என்று சீறி அந்த சிங்கங்களும் அதிருமாம். அப்படிப்பட்ட திருமாலிருஞ்சோலை திருத்தலத்தை வணங்குவோம் வா மனமே, நீயும் என்னுடன் வருவாயாக என்று கூறுவதாக அமைந்திருக்கிறது இந்த பாசுரம். விடங்கலந்து அமர்ந்த அரவணை துயின்று விளங்கனி கிழங்கன்று விசிறி குடங்கலந்து ஆடி குறவை முன் கூத்தயம் அடிகள் தம் கோயில் தடங்கடல் முகந்து விசும்பிடை பிளிர தடவரை களிறு என்று முனிந்து மடங்கள் நின்று அதிரும் மாலிருஞ்சோலை வணங்குதும் வா மடநெஞ்சே என்ற இந்த அற்புதமான இந்த பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம். மீண்டும் அடுத்த பாசுர அனுபவத்துடன் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். திருமாலிருஞ்சோலை எம்பெருமான் கள்ளழகர் திருவடிகளே சரணம். கலிகன்றி திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம். பரம காருணிகர் உரைப்பெருமன்னர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.